திமுக கூட்டணிக்குள்ள தொகுதிகள் எண்ணிக்கை, தொகுதிகள் இதை வந்து அவங்க கன்வீனியண்டா பண்ணிட முடியுமா? கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் திருப்திப்படுத்திட முடியுமா இந்த முறை? தேர்தல் கல்யாணத்தில் வந்து முதல் பந்தியில் போடுற சாம்பாரும் ரசமும் கடைசி வரையும் அதே திக்னஸோடு இருக்குமா இல்லை தண்ணி ஊற்றணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. பசி நேரத்தில் 2 பேரும் விடாம சாப்பாடு. அது வந்து கூட்டத்தை பொறுத்தது ஆக்சுவலாக. அப்போ சேர போகிற கட்சிகளை பொறுத்து இருக்கு ஆக்சுவலாக தண்ணி ஊற்றணுமா வேணாமன்றது. எண்ணிக்கை ஏற ஏற தண்ணி ஊற்றிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆக்சுவலாக. டேஸ்ட் குறைஞ்சிரும். ஆமாம், பசி ருசி எரியாதுன்ற மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்தா போகிறோம், எந்த தொகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற கட்சிகளும் இருக்கலாம் செய்யலாம். நீங்கள் எங்கேயா கூடுதலில் கொடுக்குறீங்களா, நான் வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் ரொம்ப பசியாக இருக்கேன், அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்கலாம். அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பெரிய சவால்கள் இருக்கிற மாதிரி தெரியல, தற்சமயத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ கமலஹாசன், நீங்கள் சொன்ன மாதிரி கமலஹாசன், தம்பிதுரை அன்சாரி, கருணாஸ்லாம் வந்திருக்காங்க. ஆளுக்கு 2 3 ஒரு மொத்தத்தில் 5 அடக்கிடுவாங்க. ஏற்கனவே ஆல் இண்டியா ஃபார்வர்டு பிளாக்கு, ஆதி தமிழர் பேரவை அவங்களாம் இருக்காங்க. மதிமுகலாம் கூட உதயசூரியன் சென்டர் நீங்கள் சொன்ன மாதிரி 188 இடத்துல அவங்க போட்டி போட்டாங்க. 87. ஆமாம் ஆமாம், 188ன்னு நினைக்கிறேன் இதை போட்டி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கணக்கில் வந்து எப்படியும் வந்து ஒரு இந்த தம்பிதுரை அன்சாரி கமல்லாம் போய் கூட 180 இடங்களுக்கு குறையாது. பாமக தேமுதிக உதயசூரியன் சின்ன சொல்றேன், பாமக உதயசூரியன் சின்னத்தில் 180 இடங்களுக்கு குறையாம நிற்பாங்க. அதில் வந்து காங்கிரஸ்லாம் இப்போ அதிகமாக கேட்பாங்க கண்டிப்பாக. போன வாட்டி 25 கேட்டாங்க, இந்த வாட்டி 30 கேட்கலாம், 35 கூட கேட்கலாம், சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐக்கெல்லாம் 6 தான் கொடுத்தாங்க. இந்த வாட்டி அவங்க 10 12 2 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிக்கு 12 கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த 3 கட்சியுமே 12 கொடுங்கன்னு கேட்கலாம். அதை 10க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. இப்படிலாம் பார்த்தா கூட மொத்தத்தில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறது 180 அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாங்க திமுகன்னு நினைக்கிறேன். அவங்க தனியாக போட்டி போடுறது வந்து ஒரு 159 160 மாதிரி இருந்தால் கூட 165 வரையும் போடுவாங்க. மொத்தம் 15 பிரித்து உதயசூரியன் சின்னத்தில் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலாக போன முறை அதிமுக எதிர்ப்பு, அதிமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிறதுல அவங்க வந்து சேர்ந்தாங்க. அப்போவே நிறைய இடங்கள் கேட்கப்பட்டு 25க்குள்ள காங்கிரஸ் எல்லாம் நிறுத்துறாங்க திமுக. இந்த இடைப்பட்ட காலத்துல கூட்டணி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சாச்சு, விசிக பேச ஆரம்பிச்சாச்சு. சாய்ஸிசம் இருக்கு. அதிமுக கூட்டணின்னு ஒன்று இருக்கு, இன்னொரு பக்கம் விஜய் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு இன்னொரு மாற்று ஏற்பாடும் இவங்களுக்கு தயாராக இருக்கிற போது திமுக அவ்வளவு இறுக்கி பிடிச்சு இவங்களை அந்த எண்ணிக்கைக்குள்ள நிறுத்திட முடியுமா? இல்லை, அது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஏன்னா 3 தேர்தலாக வந்து வெற்றியை பார்த்துட்டு வந்தால் கூட வரப்போகிற தேர்தலில் வந்து இங்கே இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம், திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள் கூட சொல்கிறேன், எல்லாருமே வந்து அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு ஆசையோடு காத்துட்ருக்காங்க எல்லாருமே. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, நீங்கள் அதிக இடங்களில் போட்டி போட்டால் கூட சப்போஸ் நீங்கள் மெஜாரிட்டி இடங்கள் பெற முடியல வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். 2006 மாதிரி இந்த வாட்டி யாரும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜக இதை பேசிட்டே இருக்கு கூட்டணி ஆட்சின்னு, இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பேசுறாரு. இந்த முறை அதிகமாக இருக்கு அந்த டோன். ஆமாம், கண்டிப்பாக விசிகா போன்ற கட்சிகள் வந்து அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக வலியுறுத்திட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கும் வந்து அதிகாரத்தில் பங்குன்றது ஒன்றும் இது கிடையாது, அவங்களுக்கும் கிடைச்சா நல்லது தானே. அவங்க வெளிப்படையாக ரொம்ப பேசலையே தவிர அவங்களுக்கும் அந்த விருப்பம்லாம் உண்டு ஆக்சுவலாக. அதனால் இந்த தொகுதி பங்கீடுன்றது வந்து திமுக கூட்டணியிலையும் வந்து சுமூகமாக போகணும், இந்த கூட்டணியோடு இருக்கணும், இந்த வாட்டியும் வெற்றியை பார்க்கணுன்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருந்தால் கூட நம்ம இந்த வாட்டி எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து என்னென்னா வந்து ரெண்டாவதாக திமுக வந்து தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குல்ல, அது பழைய காலத்தில் தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பை வந்து அது இழந்திருக்கு ஆக்சுவலாக. வந்து அதனால் கொஞ்சம் சமரசம் பண்ணிப்பாரு. ஆமாம், கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஆட்சிக்கான ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்குல்ல, அது எதிர்க்க வந்து அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக அதில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பாமக இங்கே வந்து தேமுதிக அங்கே வந்து ஒரு 30 தொகுதிகள் அல்லது 25 தொகுதிகள் நீங்கள் ஸ்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அது திமுக இப்போ இருக்கிற சூழலில் வந்து அது ஸ்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அவர்களுக்கு ஐடியலான இடம் வந்து பாஜக கூட்டணி தான் அவங்களுக்கு ஐடியலான இடம். ஸோ அவங்க இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை சடன் டெவலப்மெண்ட்டில் வந்து தேமுதிகவுக்கு ஏதாவது ஒரு ராஜ்யசபா திமுக கொடுத்தா வச்சுக்கோங்க, அப்போ தான் தேமுதிக அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பவும் பாமக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அதில் வந்து அந்த ஓட் பேங்க்கில் வந்து பாமக இருக்கும்போது ஷிஃப்ட் ஆகிற ஓட்டு, ஷிஃப்ட் ஆகாத ஓட்டு, திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கிற ஓட்டு, அது கொஞ்சம் கூர்ந்து நோக்கினா வந்து திமுகவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத, பாமகவோட கூட்டணி சேர்றது ஒன்றும் லாபம் இல்லை. கொஞ்சம் அது இவரே சொல்கிறார், யார்
ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னார், பாமக எங்கள் கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆமா. ஒன்னும் விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கிறதுனால சொல்றாரு, இல்லை அது ஓட் பேங்க்ல வந்து எதிர்பார்த்த அளவு அது பலன் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரோடையும் சேர்ந்தும் பலன் கொடுத்த காலம் உண்டு. 2001 அதிமுகவோட 2006 திமுகவோட 2 தடவை அவங்க வந்து 20 இடங்களுக்கு மேலே வாங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம அந்த சமயத்தில் அது பலன் கொடுத்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக வந்து பலன் கொடுக்கல. அவங்களும் வந்து இந்த மாதிரி அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வந்து கூட்டணியில் இருக்கும் பொழுது இவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவங்களோட ஓட்டு இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற விஷயம் வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால வந்து விடுதலை சிறுத்தைகள் அதில் இருப்பாங்க. இப்போ திருமாவளவன் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இன்னைக்கும் மறுபடியும் டெல்லியில் ஒரு அதிகாரி வந்து அவரை பாஜகவில் சேர்றதுக்கு கூப்பிட்டாரு, நான் வந்து கதவை மூடிட்டேன்னா அவர் சொல்கிறார் இன்னைக்கு அவர் ஆக்சுவலாக. ஸோ திருமாவளவனோட அந்த டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வெறும் 6 திருப்தி அடைய மாட்டார் நினைக்கிறேன். இந்த 6 இடங்களோட திருப்தி அடைய மாட்டார். அவர் குறைந்தபட்சம் 12 இடங்கள் கேட்பார் அவர் ஆக்சுவலாக. அதுலலாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸ்ன்றது வந்து திமுக பல சாதனைகள்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் நடைமுறை அரசியலில் வந்து அது சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சட்டம் ஒழுங்கு சவால் தான், இரண்டாவது பெரிய சவால். சட்டம் ஒழுங்கு, போதை மருந்து, கள்ளச்சாராயம், இந்த மந்திரிகள் பேசுறது போன்ற ஊழல், இந்த என்டையர் கவர்மெண்ட்டையும் ஒரு ஊழல்னு போர்ட்ரே பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பாஜக மூலமாக, அந்த விஷயம். அதாவது திமுக அடிச்சாட வேண்டிய இடத்துல தடுத்தாட வேண்டிய இடத்துல இருக்காங்க. அடிச்சாட வேண்டிய சூழல் இது, ஆனால் தடுத்தாட வேண்டிய இடத்துல இருக்காங்க, டிஃபென்ஸ் ஆட வேண்டிய இடத்துல இருக்காங்க. சார், அதிமுக மந்திரிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி அவங்களை சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல நிக்க வைக்கிறதுக்கு பதிலாக இவங்க தங்களை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க திமுக. அது வந்து இப்போ இவங்களுக்கு போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். யாருக்கு? பிஜேபிக்கு. ஒரு 4 என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு விட்டு, நீங்கள் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு விட்டாலே ஒரு ஊழல்ன்ற ஒரு முத்திரை குத்தப்படுது இல்லையா? ரைடுக்கு அப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் பின்னாடி. என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு வந்தாலே ஊழல் பண்ணிட்டாருன்ற விஷயம் தானே அண்ணாமலை முதற்கொண்டு எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது திமுக வந்து, ஆனா இந்த தேர்தலும் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்ற புள்ளியில தான் அந்த புள்ளி தான் வந்து திமுகவுடைய ஒரு மைய கருத்தா இருக்கும் ஆக்சுவலா. வந்து அவங்க ஏன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிற பல விஷயங்கள் வந்து பாஜக செய்யும் போது அதிமுக அதுக்கு கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்து விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இந்த ஊழல் போன்ற விஷயங்கள்ல வந்து ஸ்டாலின் ரொம்ப மெத்தனமா இருந்துட்டார். என்ன கேட்டா ரொம்ப மெத்தனமா இருந்துட்டார். அவர் வந்து ஏடிஎம்கே மந்திரிகளை எந்த இடத்துல அது பிரேக் ஆகி நிற்குதுன்னு தெரியல. ஏடிஎம்கே மந்திரிகளை எத்தனை ஒரு கூண்டில் ஏற்றிருக்கணும். அவர் ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டார். கொடநாடுலேருந்து ஊழல் வழக்குலேருந்து தப்பு பண்ணிட்டார். அவர் தப்பு பண்ணிட்டு இப்போ வந்து டிஃபென்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப திணறார் ஆக்சுவலாக. அவர் மேலே இப்போ அவர் நீங்கள் என்ன சொல்கிறார், பேனை பெருமாளாக்கி பேயாக்கி அதெல்லாம் சொல்கிறாரு. உண்மையிலேயே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இல்லை சிபிஐயோ வேறு எந்த ஒரு ஏஜென்சியோ சென்ட்ரல் ஏஜென்சியோ வந்து பண்ணும்பொழுது அது உருவாக்குற டேமேஜ் ரொம்ப அதிகம். டெல்லி கவர்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். நம்ம ஒரேடியாக ஊழல்னு குத்தி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அதனால் ஸ்டாலின் வந்து ஹஸ் மேட் அ ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர். 5 வருஷம் ஆட்சியில் வந்து அதிமுக மந்திரிகள் மேலே நடவடிக்கை எடுக்காது இருந்தது அவர் பண்ணின பெரிய தப்பு. அதற்கான விலையை அவர் கொடுப்பார்.